கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். இப்பொழுது ஒரு அடி பாடலை பாடின பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆமென். கடந்த வாரத்திலே கர்த்தரால் இரக்கம் பெற்ற ஸ்திரீகள், கர்த்தரால் இரக்கம் பெற்றவர்கள் என்றெல்லாம் நம் ஸ்திரீகளை குறித்து பார்த்து வருகிறோம். சிலர் கேட்கலாம், என்னையா ஸ்திரீகளை பற்றி பேசுகிறீங்க, புருஷர்களெல்லாம் பிரதருங்களெல்லாம் பற்றி பேசுறது இல்லையா அப்படின்னு. ஸ்திரீ என்பது வேதத்தில் சபைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இயேசு சபையின் தலைவராகவும் மணவாளனாகவும் சபை மணவாட்டியாகவும் இருக்கிறபடினாலே நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க வேதத்திலே. அதில் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் விரோதமாக செயல்பட்டவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தரை விசுவாசித்து அதன்படி நடந்த ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் செயல்பட்டார் என்பதை குறித்து தான் பார்த்து வருகிறோம். ஆகவே கடந்த வாரத்திலே சுனமியாள் குறித்து பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க இருக்கிற ஒரு காரியம், இஸ்ரவேல் தேசத்திலே அடிக்கடியாய் யுத்தங்கள், அடிக்கடி எதிரி படைகள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்து மீது எல்லாம் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அடிக்கடி படையெடுப்பார்கள். இஸ்ரவேல் தேசம் அதிகமாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட தேசம் அது. ஏனென்றால் அது கர்த்தருடைய தேசமாக, கர்த்தருடைய பட்டணமாக, எருசலேம் சமாதானத்தின் நகரமாக, எருசலேம் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற இடமாக, தேவ ஜனங்கள் வாழுகிற இடமாக கருதப்பட்டதுனால சத்ருவாகிய சாத்தான் அதன் மீது அடிக்கடியாய் எதிரிகளை ஏவ விட்டு போர் தொடுத்து கொண்டே இருந்தான். அப்படி இருக்கும்போது சுற்றிலும் இருக்கிற பெரிய பெரிய அந்த காலத்து சர்வாதிகாரிகள், பெரிய அரசாங்கங்கள், சீரியா தேசம், அசிரியா தேசம், பாபிலோன் தேசம், இந்த பக்கம் எகிப்து, இப்படியாய் சில தேசங்கள் அடிக்கடியாய் அந்த தேசத்தின் மீது படையெடுப்பார்கள். அப்படி படையெடுத்து போகும் பொழுது சீரியா தேசத்து தண்டுகள் என்றால் படைகள் வந்து புறப்பட்டு ஒரு சமயத்திலே இஸ்ரவேல்
சமாரியா தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே. ஏனென்றால் சீரியா சீரியா தேசம் எருசலேமுக்கு, அதாவது சமாரியா, இஸ்ரவேலுக்கு வடக்கு புறத்தில் இருக்கிறது. சமாரியாவும் எருசலேமுக்கு வடக்கு பாகத்தில் இருக்கிறது. சமாரியா, இஸ்ரவேல் தேசம் வடக்கு இரண்டாக பிரிந்த பிறகு சமாரியா வடக்கு தேசம், யூதேயா தென் தேசம், தெற்கு தேசம். தெற்கு தேசத்தில் தான் எருசலேம் நகரம் இருக்கிறது, யூதேயா தேசத்தின் தலைநகராக. ஆனால் இந்த சம்பவம் சமாரியாவின் மீது சீரியா தேசத்தார் படையெடுத்து வரும் பொழுது, சமாரியா தேசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை, அதாவது நான் நினைக்கிறேன் அந்த காலத்திலலாம் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வருவது இந்த காலத்தில் 12-10க்கெல்லாம் சூழ்நிலை அப்படி மாறி போனது. ஆனால் அந்த காலத்தில் இன்னும் லேட்டாக 15 வயசு 18 வயசுக்குள்ளே அந்த காலத்தை குறித்திருந்தார்கள். அதுவும் 2000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்பதாக 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்திருந்தால் அது எப்படின்னு குறிப்பு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிறு பெண்ணை அந்த படைகள் சிலரையும், வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் சிலரையெல்லாம் இழுத்து கொண்டு போகும்போது ஒரு சிறு பெண்ணையும் அந்த படை இழுத்து கொண்டு போனது. அந்த சிறு பெண்ணை அந்த சீரியா தேசத்து படைத்தலைவன், பராக்கிரமசாலி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பேர் நாகமான். அவனுடைய வீட்டிலே இந்த பெண்ணை கொண்டு போய் தன் மனைவிக்கு உதவியாக இருக்கிற வேலைக்காரியாக வைத்து கொண்டான். அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அடுத்து கர்த்தருக்கு சித்தமானால், நேரம் இருக்குமானால், அதிகமான ஸ்திரீகளை எஸ்தர் ராஜ்யத்தை பார்த்து விட்டு நாம் இந்த ஸ்திரீகள் சப்ஜெக்டை நிறுத்தலாம். அதன் பிறகு நேரம் கிடைக்கும்போது பேசுவோம். அதற்கிடையில் வேறு சில பொது சப்ஜெக்ட் பேசலாம். இன்றைக்கு பார்க்க இருக்கிற 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 1 14 வசனங்களை நம்மதிலே பிரதர் ஜோனத்தான் வாசிக்கட்டும். ஜோனஸ். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஆமென். போதும், மற்றதை அப்புறமா பார்க்கலாம், ஜெபிக்கலாம்.
நீயே ஜெபம் பண்ணு. கிருபையின் தேவனே, இந்த நல்ல தகப்பன இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் சபையோராய் ஆண்டவரை ஒன்று கூடி இந்த ஆன்லைனில் தகப்பன் இந்த யூடியூப்பில் உம்முடைய வார்த்தையை கேட்க தேவன் தாமே ஆண்டவரை நீர் உதவி செய்தீங்களே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. கர்த்தாவே ஏசப்பா, இந்த யூடியூப்பில் கூட ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் தாம் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற நல்ல ஒரு ஆலோசனைக்காய் ஒரு ஆண்டவரை கர்த்தாவை கட்டளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. தொடர்ந்து போதகரை மறைத்து தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு கூட வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாகமானுடைய காரியங்கள் எல்லாம் நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், யாருடையவர்கள் என்று நமக்கு ஓரளவுக்கு தெரியும். தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் லேவியராகும் 20ஆம் அதிகாரத்திலே போன முறை கூட வாசித்தோம். 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமீன். அப்படியே அந்நிய ஜாதிகளை குறித்து என்ன சொல்கிறார் பார் அடுத்த வசனத்தில். அஞ்சனம் பார்க்கிறவர்கள், அஞ்சனா மை போட்டு பார்க்கிறவங்க, வெத்தல்ல கையில் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்கள் இரத்த பலி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று என்றார். ஆமென். இன்னும் சில இடங்களிலே நாள் பார்க்கிறவனும் சாங்கியம் சடங்கும் பார்க்கிறவனும் தன் ஜனத்தாரிலிருந்து அறுப்புண்டு போவான் என்று கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்கிறார். விளக்கு வச்சாசி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உப்பு கொடுக்கக்கூடாது, அதை கொடுக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி கர்த்தர் படைத்த எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்களே. ஆகினாலே எந்த நாள் நட்சத்திரமோ குறி சொல்கிறதிலோ அஞ்சனம் பார்க்குறதிலோ சாஸ்திரம் சடங்குகள் பண்ணுறதுலையோ நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜாதி பார்ப்பதோ மொழியை பார்ப்பதோ, அவன் அந்த மொழி பேசுகிறான் அந்த மொழி பேசுகிறான், இந்த ஜாதிக்காரன் அந்த எல்லாம் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய ஜாதி பரிசுத்த ஜாதி, அது மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாருங்க 26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு திட்டவட்டமாக சொல்கிறார். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களோடு நீ சேர்ந்து வாழறது இல்லை, நீ என்னுடைய ஜனம், நான் பரிசுத்தர். அதுக்கேற்ற பரிசுத்தராய் நீங்களும் வாழும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் அப்படியே சொல்லிக்கொண்டு அநேக சொல்லிக்கொண்டு போகிறார். 26ஆம் அதிகாரத்தில், அதே லேவியராகமும் 26ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 12, 13 வசனங்களை எல்லாம் வாசிக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். பாரு, வேறு எந்த தெய்வமும் இப்படி சொன்னதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து மேல் இருக்க அந்த பாரத்தை, அந்த சாங்கியம் சடங்கு, அந்த அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து வந்த நுகத்தடி, அந்த பாரத்தை உடைத்து முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே.
நான் உங்கள் நடுவில் உலாவுவேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போன பின்னாடி நிறைய வேதத்தில் இப்பேற்பட்ட வேதத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளையும் பெற்ற ஜாதி வேறு இந்த பூமியில் வேறு எந்த ஜாதியும் இல்லை என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட கிருபை பெற்ற, தேவனுடைய இரக்கத்தை பெற்ற, தேவனுடைய தயவை பெற்ற, தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் இஸ்ரவேல் எபிரேய ஜனங்கள். அவர்கள் எப்பொழுதுமே ஞானம் மிக்கவர்கள். ஏன்னா தேவனுடைய ஜனம். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பொருள்கள், ட்ரெயின் முதற்கொண்டு, பஸ் முதற்கொண்டு, மருந்து முதற்கொண்டு, விமானங்கள், கப்பல்கள், ஆயுதங்கள், இன்றைக்கு கூட இந்திய தேசத்தில் ஏதோ ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு அந்த மொபைலால் ஹேக் பண்ணுறாங்கன்ற சொல்லிட்டு ஒரு மென்பொருள் என்எஸ்ஓ என்ற ஒரு கம்பெனி, இஸ்ரேல் தேச கம்பெனி கண்டுபிடிச்சி அது ரொம்ப சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஞானம் பெற்றவர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஜனம் அவர்கள். ஆகினால்தான் அதனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதத்தில் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். நேபுகாத்நேச்சார் பாபிலோனிலே பெரிய பொன்னினாலே சிலை செய்து வைத்து அதை விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அந்த 3 வாலிபர்கள் மறுத்தார்கள், எதிர்த்து ராஜாவுக்கு பேசினார்கள். கடைசியில் அவர்களை தூக்கி அந்த அக்னி சூழலிலே போட்டார்கள். அக்னி சூழலிலே அவரை தூக்கி கொண்டு போனவர்கள் போய் விழுந்து செத்து போனார்களே தவிர அவர்கள் ஒன்றுமாக 3 பேரும் அவர்கள் கூட இன்னொருவருமாய் 4 பேராய் அந்த அக்னி சூழலிலே உலாவுகிறார்களாம். இது ராஜா நேபுகாத்நேச்சார் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு, இப்போ எந்த ராஜா என் கைக்கு உங்களை விடுவிக்கிற தேவன் யார் என்று கேட்ட ராஜா இப்பொழுது சொல்கிறார், உங்கள் தேவனே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கும்படியாய் கர்த்தர் அந்த நேபுகாத்நேச்சாரியை மாற்றி விட்டார். அது மட்டுமல்ல, இந்த வாலிபர்கள் தான் அந்த பிடிக்கப்பட்டு கொண்டு போனவர்கள். அவர்களெல்லாம் அந்த வாலிப பிள்ளைகளை ட்ரைனிங் கொடுப்பதற்காக அந்த ராஜாவின் அரண்மனையிலே, அவர் தோட்டத்திலே அவர்கிட்ட வேலை செய்வதற்காக, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அங்கே ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டார்கள், தானியேல் முதற்கொண்டு. அப்படி அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தானியேல். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்னும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபெத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஆமென். இப்படி வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த அதிகாரிகள் இடத்துல.
அவர்கள் அப்படியே ஒப்புக்கொண்டு அந்த ராஜாவின் போஜனம் ஒரு கோயிலுக்குள்ளே, அந்த அந்நிய தேவருடைய கோயிலுக்குள்ளே போய் தான் அங்கே பூஜை செய்து அது திரும்பி கொண்டு வரப்படும். வந்து சமையல் செய்வார்கள். அது தீட்டு, அதில் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இவர்கள் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்த பருப்பு வகைகள் காய்கறிகள் எங்களுக்கு கொடுத்தா போதும், எங்களை சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது அப்படியே அவர்கள் செய்ய உடன்பட்டார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க? 30ஆம் வசனத்தை வாசிக்கல, 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தாராக கண்டான். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கவனிக்கணும். இப்போ பாருங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்து யூதா கோத்திரத்து பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு எங்கெங்கு கிடைக்கிறது பாருங்க. இப்போ ராஜா சோதித்து பார்க்கும்பொழுது ஞானத்திலும் ஜோசியத்திலும் எல்லா கேள்விகளிலும் மற்ற ஜாதியாரை காட்டிலும் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாய் இருந்தார்களாம். 10 மடங்கு ஞானம் உள்ளவர்களாய், மற்ற பிள்ளைகளுக்கு 10 மடங்கு அறிவு அதிகமாக உள்ளவர்களாக, பலத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் அதிகமாய் காணப்பட்டார்களாம். அதனால்தான் இன்றைக்கும் உலகத்திலே அந்த யூதர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை காட்டுகிறது. ஆண் பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெண் பிள்ளைகளும் அப்படியே பக்தியிலும் விசுவாசத்திலும் கர்த்தரை துதிப்பதிலும் கர்த்தனை ஆராதனை செய்வதிலும் காணப்பட்டார்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டுமானால், நகோமி பெத்லேகமை விட்டு தன் புருஷனையும் 2 மகன்களையும் கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே குடியேறினாள். முதல்ல புருஷன் மரிச்சிட்டான். ஒரு சில நாட்கள் சென்ற பிறகு, அதன் பிறகு 2 பிள்ளைகளுக்கும் அந்த தேசத்து பெண்களையே கர்த்தர்கிட்ட கேட்கல, விசாரிக்கல, ஜெபிக்கல, ஒன்றும் செய்யல. அந்த அந்நிய தேசத்து பெண்களை, அதாவது அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற பெண்களை தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டான் அந்த அம்மா. 10 ஆண்டுகள் அங்கே இருந்தார்கள். அந்த 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போனார்கள். மக்லோன், கிளியோன் எல்லாம். இப்பொழுது இந்த அம்மா தன் சொந்த தாய் வீட்டு தேசத்துக்கு பெத்லேமுக்கு திரும்புவதற்காக தன் மருமக்களை கூப்பிட்டு புத்தி சொல்கிறாள். நீங்கள் உங்கள் தேவர்களிடத்திற்கும், நல்லா சொல்கிறேங்க பாரு, உங்கள் ஜனத்தாரிடத்திற்கும் உங்கள் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போங்கள் என்றார். அப்போ இதுவரையிலும் இந்த அம்மா அவர்கள் தேவர்களிடத்திலிருந்து பிரித்து தன்னுடைய தேவனை வணங்கும்படி, தன்னுடைய தேவனை எப்படி வணங்குவது, தன்னுடைய யெகோவா தேவனை எப்படி ஆராதிப்பது என்பதையெல்லாம் தன் மருமக்கம் அவர்களுக்கு போதித்து அதன்படியே செய்து வந்திருப்பாள். ஆகையால் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய ஜனத்தாரிடத்திற்கும் உங்களுடைய தேவரிடத்துக்கும் திரும்பி போய் உங்களுக்கு விருப்பமான புருஷனை தெரிந்து கொண்டு நீங்கள் வாழலாம் என்று சொல்கிறார்கள். அதிலே ஓர்பாள் என்றவள் மாமியாரை முத்தமிட்டு போய்விட்டாள். ரூத்தோ இந்த சத்தியத்தில் ஈர்க்கப்பட்டு யெகோவா தேவன் மேல் அன்பு வைத்து அந்த ஆராதனையும், அந்த வர்ஷிப்பும், அந்த பாடலும், அந்த பக்தியும், அந்த தொழுகையும், இந்த வேத வசனங்களும் இந்த ரூத்தை ஆழமாய், அந்த ரூத்தை அதை பிடித்து கொண்டபடினாலே மாமியார் சொல்கிறாள், நீ எங்கு போகிறாயோ நானும் அங்கே வருகிறேன், நீ எங்கு தங்குகிறாயோ நானும் அங்கே தங்குகிறேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய தேவன், நீ எங்கே மரணம் அடைகிறாயோ நானும் அங்கே மரணம் அடைவேன், மரணம் தவிர உன்னையும் என்னையும் வேறு எதுவும் பிரிக்கக்கூடாது என்று சபதமிட்டு சொல்கிறாள். என்றால் இஸ்ரவேல் தேவனுடைய அந்த யெகோவா தேவனுடைய அன்பையும் அந்த வல்லமையும் அந்த மகிமையும் இந்த ரூத் தன் மாமியார் மூலம் அறிந்து கொண்டதுனால தான் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்கே மரிக்கிறாயோ அங்கே நானும் மரணம் அடைவேன், நீ எங்கோ தங்குகிறாய் நானும் அங்கே தங்குவேன் என்று சொல்ல காரணம், இவளும் நகோமியின் மூலமாக இஸ்ரவேல் தேவனை குறித்து அறிந்திருக்கிறாள், ஆராய்ந்திருக்கிறாள், ஆராதித்திருக்கிறாள், தொழுதிருக்கிறாள். ஆகையினால்தான் அந்த பக்தி வைராக்கியம் அவளுக்கு வந்து விட்டது.
ஆகையால் அவள் மூலமாய் தேவன் தன்னுடைய சந்ததியை பெருக்க திட்டமிடுகிறார். அப்படியே நடக்கிறது. அதுபோல்தான் பாபிலோனுக்கு கொண்டு போன இந்த வாலிபர்களும் அவர்கள் அப்படியே அங்கே பேசுகிறார்கள். இப்பொழுது இந்த சீரியா தேசத்து ராஜா அந்த படை வந்து இஸ்ரவேல் மீது படையெடுத்து வரும் பொழுது இந்த வாலிப பெண்ணை, அதாவது சிறு பெண்ணையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த படைத்தலைவனாகிய நாகமான் அந்த பெண்ணை தன்னுடைய மனைவிக்கு உதவியாக இருக்க வீட்டு வேலை செய்வதற்காக தன் வீட்டிலே, என்றால் அவன் பெரிய கனத்துக்குரியவன், பராக்கிரமசாலி, பெயர் பெற்றவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மோசே எப்படி பெயர் பெற்றவனாய் இருந்தான் என்று வேதம் எப்படி தெரியுமா சொல்கிறது? யாத்ராகமும் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஆமென். ஜனங்களுடைய பார்வைக்கும் பார்வோனுடைய பார்வைக்கும் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் மோசே அவனை அழைத்து எகிப்து தேசத்துக்கு திருப்பி அனுப்புகிற வரை அங்கே அவன் இருக்கிறான். அப்பொழுதே எல்லா ஜனங்களுக்கும் மோசே பெரியவனாக காணப்பட்டானான். அதுபோலதான் இந்த நாகமான் அந்த சீரியா தேசத்திலே பேர் பெற்றவனாய் இருந்திருக்கிறான். அந்த ஆண்டவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ரொம்ப வல்லமை பொருந்தியவனாக இருந்திருக்கிறான். அப்படி சொல்லிட்டு வேதம் சொல்கிறது, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். நல்ல வேதம் சொல்லிட்டு அவன் பெரிய மனுஷனாக இருந்தான். எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணலாம். அதில் ஒரு பெரிய பெரிய ராஜாக்கள் இன்றைக்கு எப்படி உலகத்தில் எத்தனை பணக்காரர்கள் எந்தெந்த தேசத்தில் யார் பெரியவர்கள்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி செய்து சர்வே எடுத்து வெளியிடுகிறார். அது மாதிரி நாகமான் அந்த தேசத்தின் எண்ணிக்கையில் பெரியவனாக இருந்தான். அவன் ஆண்டவனுக்கு அடுத்தபடி அவன் வல்லமை பெற்றவனாக இருந்தான். இப்பொழுது மகா, அவர் வேதம் என்ன சொல், மகா என்றால் பெரிய, த கிரேட் அர்த்தம். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ இங்க கர்த்தர் ஒரு கொஸ்டின் மார்க் போடுற மாதிரி, அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அவ்வளவு பெரிய வல்லமை பெற்றவனாய் இருந்தாலும், எல்லா ஜனங்களுக்கும் அவன் தெரிந்தவனாய் இருந்தாலும், அநேக தேசங்கள் படையெடுத்தவன் வெற்றி பெற்றவனாய் இருந்தாலும், மகா பராக்கிரமசாலியாய் இருந்தாலும் அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அதாவது குஷ்டரோகம்னால் பாவத்தை குறிக்கிறது. ஆனால் அவனுக்கு உண்மையில சரீரத்தில் அந்த குஷ்டரோகம் இருந்தது. அப்பொழுது இந்த இஸ்ரவேலிலிருந்து பிடித்து கொண்டு போன பெண் அந்த வீட்டில் வேலை செய்த அந்த அம்மாவுக்கு அவனுடைய மனைவிக்கு உதவியாக இருக்கான்னு சொன்னால் நல்ல வாலிப தகுந்த மாதிரி, நான் நினைக்கிறேன் 12, 13 வயசு, 14 வயசு அப்படி இருந்திருக்கலாம். ஆகினால்தான் இவ பாரு, அந்த பெண்ணு சொல்கிறா 2ஆம் வசனம், சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள், வேலைக்காரியாய் இருந்தாள். அவ எந்த தேசத்து பெண்? இஸ்ரவேல் தேசத்து பெண். இஸ்ரவேல் தேசத்து பெண் சீரியா தேசத்து நாகமான் படைத்தலைவனாகிய நாகமான் வீட்டிலே அவனுடைய மனைவிக்கு வேலை செய்வதற்காக, உதவி செய்வதற்காக வேலைக்காரி பெண்ணாக இருந்தாள். இப்பொழுது அவ சொல்றதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். 3ஆம் வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும்.
அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். நல்லா கவனிக்கணும். இந்த 3ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமான இந்த இந்த சம்பவத்துக்கே இந்த பெண்ணினுடைய இந்த விட்னஸ், அந்த விசுவாச வார்த்தை, தேவனை குறித்து சொல்கிற வார்த்தை, அந்த சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிற வார்த்தை அதிக விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. அவள் சொல்கிறா பாருங்க, அவள் தன் நாச்சியாரை அப்படின்னா தலைவியை பார்த்து, என் ஆண்டவன்னா இப்போ அங்கே இருக்கிற அந்த நாகமான், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். முதல் வார்த்தை, தீர்க்க தரிசி இருக்கிறாங்க சமாரியாவில். யாரை நினைத்து பேசுகிறாள் இந்த பெண் தெரியுமா? அநேக தீர்க்க தரிசிகள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இவள் காலத்திலே இருந்தவர்கள் எலிசா இருக்கிறார், பெரிய பேர் பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த தீர்க்கதரிசியாக ஊழியக்காரனாக இருக்கிறார். அதை தான் இவ பேர் சொல்லாமல் சொல்கிறார். சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் அவர் போவாரானால் நலமாயிருக்கும், நல்லதாயிருக்கும் என்று சொல்கிறார். இன்னொரு வார்த்தை அவர் சொல்கிறா, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். என்ன விசுவாச வார்த்தை! யார் சொல்ல முடியும்? குஷ்டரோகத்தை நிற்க யாரால்? அவர் ராஜாவே, நான் என்ன குஷ்டரோகத்தை நீக்க முடியுமா? எவனா சுகமாக்க முடியுமா? இந்த சீரியா ராஜா என்னை விரோதிக்க என்னிடத்துல யுத்தம் செய்ய வர்றதுக்காக இந்த மாதிரி எழுதி அனுப்புகிறான். நான் இவனுடைய குஷ்டரோகத்தை எந்த மனுஷனாவது நீக்க முடியுமா? அவன் தன் வஸ்திரத்தெல்லாம் கிழித்துக்கிறான். இந்த பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் நாட்டை ஆளுகிற ராஜாவுக்கு இல்லை. இந்த பெண்ணு தீர்க்கதரிசி சமாரியாவில் இருக்கிறாராமா. சமாரியாவில் இருக்கிறார். இஸ்ரவேலுடைய தலைநகரம் சமாரியா. அந்த சமாரியா தேசத்தில் இருக்கிற சீரியா தீர்க்கதரிசனத்தில் போவாரால் நல்லதாக இருக்கும். அடுத்தது சொல்கிறா, அவர் அந்த தீர்க்கதரிசியானவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். என்ன தைரியமான வார்த்தை! எவ்வளோ தைரியம்! அது வேலைக்கார பொண்ணு. ஏன்னா பெரிய ஆள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மந்திரியோ இல்லை அவரை போல ஒரு சேனாபதியோ இல்லை ஒரு ராஜாவே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை ஒரு ஊழியக்காரங்க யாரா போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு தன் எஜமானிக்கு சொல்கிறா. என்ன எப்படி சொல்ல முடியும்? தன் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பக்தி, தன் தேவனின் சர்வ வல்லமுள்ளவர் என்பதை அந்த பெண் அறிந்திருக்கிறார். என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருக்கிறாள். அது மட்டுமில்லை, என் தேவனுக்கு ஊழியம் செய்கிற தீர்க்க தரிசிகளால் எல்லாம் செய்யக்கூடும். அவர்கள் தேவனுடைய வரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள் என்பதை இந்த சிறு பெண் சொல்கிறா. அவரிடத்தில் போவாரானால் எப்பேற்பட்ட வியாதி சுகமாகும் சொல்கிறத காட்டில் குஷ்டரோகமே நீங்கிவிடும் என்றார். விசுவாசத்தில் பேசுகிறார். விசுவாசத்தோடு இந்த அம்மாவுக்கு தன் எஜமானிக்கு தைரியத்தை சொல்கிறார். ரெண்டாவது இவள் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் தேவனைக்கு ஊழி செய்கிற ஊழியக்காரர்களாகி தீர்க்கதரிசி குறித்து பேசுகிற நற்செய்தி, த காஸ்பல், த குட் நியூஸ் இந்த பெண்ணு அறிவிக்கிறாள். நல்ல செய்தி சொல்கிறார். போவாரானால் நீக்கி விடுவார். வேற எதுவும் சொல்லலை. எங்கள் தேவன் அப்பேற்பட்டவர், எங்கள் தேசம் பேர்பட்டவர், எங்கள் தேசத்தில் ஆண்டவர் பெரியவர், அதெல்லாம் அங்கே எந்த கதையும் பேசலை. அங்கே போனால் நல்லா இருக்கும். அவர் தேவனை பற்றி கூட சொல்ல, தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போனார், இவருடைய குஷ்டரோகத்தை அவர் நீக்கி விடுவார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டா. நாத்தான் வேலை பிலிப்பு போய் சொல்கிறான், யோசேப்புடைய குமாரன் இயேசு வந்திருக்கிறார், அவர் வந்து பார். அவன் கேட்குறான், நாசரேத்து ஊர்லேருந்து ஏதாவது நன்மை நடக்குமா? மேசையா போய் நாசரேத்துல பிறப்பாரா? பெத்லகேமில் தான் பிறப்பாரும் எழுதிக்குது. அது அவனுக்கு தெரியல, இவர் பெத்லகேமில் பிறந்தது வளர்ந்தது. ஏன்னா நாசரேத்துல தான் வளர்ந்து வராரு, ஊழி செய்து இப்போ புறப்பட்டு வந்திருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? அவன் நாத்தான் சொல்கிறான், நாசரேத்தூரில் நன்மை நடக்குமா? அவன் பிலிப்பு வேற ஒன்றும் சொல்ல, அவன் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் பேசலாங்க. வந்து பார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ வந்து பார்ப்பா.
ஒரே வார்த்தை. நம்ம ஜனங்கள் கூட சத்தியத்தை சொல்லும்பொழுது, அவர் அப்படி பண்ணுவார், உனக்கு கடன் அடிச்சிடுவார், உனக்கு இது பண்ணுவார், உனக்கு வீட்டை கட்டி கொடுத்துருவார், உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொண்டு வந்து விடுவார், ஆண்டவர் மாப்பிள்ளை பார்க்குறது புரோக்கர் வேலையும், வட்டி கடை மாறுபடி கடை வச்சு கடன் கொடுக்குற வேலையும் செய்யலை. அதெல்லாம் வேண்டாம், வந்து பார். நீ கர்த்தர் மேல் விசுவாசித்து வந்து பார். அதுக்கு மேலே நீ என்ன வேண்டிக் கொள்றியோ, என்ன நீ கேட்குறியோ, அது உன் விசுவாசத்தை பொறுத்தது. அப்படிதான் சொல்லி முடிக்கணும் கர்த்தருடைய சத்தியத்தை. ஏன் இதை சொல்கிறேன்? சும்மா இல்லாதெல்லாம் கதை விட்டுக்கூடாது. இந்த பெண் சொன்னா, சமாரியாவிற்கு தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் இவருடைய குஷ்டரோகத்தை அவர் நீக்கி விடுவார். ஒரே வார்த்தையில் ஒரே அடி அடிச்சா. தேவனையும் அதுக்குள்ளே உயர்த்துகிறாள். தேவனுக்கு ஊழி செய்கிற ஊழியக்கார் தீர்க்கதரிசி உயர்த்தி பேசுகிறாள். ஏனென்றால் அப்பேற்பட்ட தேவனுடைய ஜனங்கள், தேவ மகிமையை கண்டவர்கள், தேவனுடைய ஆராதனையை கண்டவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கினதை பார்த்தவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இடத்தில் அற்புதத்தை கண்டவர்கள். அந்த பெண் சொல்றா, எவ்வளவு தைரியமான வார்த்தை! அது படைத்தலைவனுக்கே சொல்றா, அவனுடைய மனைவிக்கே. அவன் மனைவி சொல்றா புருஷனுக்கு, என்னங்க இந்த இஸ்ரவேல் தேசத்தை பெண் இன்ன விதமாய் சொல்றான். இவன் எட்டு போய் எப்படியா ராஜாவுக்கு சொல்றான். இப்படி சொல்றா இந்த இஸ்ரவேல் தேசத்து பெண். அவன் ராஜாவும் அப்படியா, ஏய் என்னப்பா யாருன்னா குஷ்டரோகத்தை நீக்க முடியுமா அப்படின்னு அந்த சீரியா தேசத்து ராஜாவும் ஒன்றும் கேள்வி கேட்கல. அவனும் விசுவாசிக்கிறான். இந்த நாகமானும் விசுவாசத்த பிறகுதான் இவன் போய் ராஜாவுக்கு சொல்கிறான். அந்த ராஜாவும் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இஸ்ரவேல் பாரு, அந்நிய தேசத்தில் இருக்கிற சீரிய தேசத்து ராஜா நம்புகிறான், சீரிய தேச படத்தளபதி நம்புகிறான், அவன் மனைவி நம்புறா. இந்த பெண்ணு சொன்னதை நம்பிட்டு லெட்டரை கொடுக்குறான். அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு இஸ்ரவேல் தேசத்து ராஜா நம்ப மாட்டேன்றான். இது எப்படி ஆகும்? மனுஷனால் குஷ்டரோகத்தை நீக்க முடியுமா அப்படின்னு தன் வஸ்திரத்தெல்லாம் கழிச்சுக்கிறான். இந்த செய்தி எலிசாவுக்கு தெரிய வருகிறது. ஏன் இந்த பெண்ணு இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னு சொன்னால், சில வசனங்களை நாம் முதல்ல பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அவர் பிரசங்க நேரத்திலே சொல்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் இல்லை, முதல்ல லூக்காவுக்கு போவதற்கு முன்னதாக அதே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. ஆமீன். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தண்டுகள் படைகள் வந்து அடிக்கடியாக இஸ்ரவேல் தேசம் மேலே படையெடுத்து போகும். அப்பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கலாம். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆண்டவராய் இயேசுவே அங்கு சாட்சி கொடுக்கிறார் எலிசாவை குறித்து, எலியாவை குறித்தும். அந்த ஒரு விதவை எலியாவை ஆகாரம் கொடுத்து போஷித்தாள். அங்கே அவர் அற்புதம் செய்தார். மாப்பானையிலே குறைந்து போகாதபடி, எண்ணெய் பாத்திரத்தை எண்ணெய் குறையாதபடிக்கு பஞ்சம் தீர்கிற வரையிலும் அந்த விதவியின் வீட்டை எலியா சொல்லி ஆசீர்வதித்தார். அப்படி நடந்தது. அவர் பிள்ளை சில நாள் செத்து போகிறது. அவள் கேட்கிறாள், என் பிள்ளை சாவதற்காகவே நீ வந்தாயே என்று கேட்கிறாள். மனம் ஆனாலும் அந்த பிள்ளையை கூட எலியா உயிரடைய செய்து அந்த தாயிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நிறைய அற்புதம், அது மிராக்கலங்க. அதுபடி இங்கு எலிசா கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் இயேசு, எவ்வளோ இஸ்ரவேல் தேசத்தில் யூதே தேசத்தில் எவ்வளோ குஷ்டரோகிகள் இருந்தும் கூட சீரியா தேசத்தின் நாகமான் ஒருவனே இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து எலிசாவாலே அந்த குஷ்டரோகம் சுத்தமாக்கப்பட்டதை வழி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவரே எலிசாவை பாராட்டுறார், குஷ்டரோகத்தை நீக்கினார் என்று சொல்லி. இப்போ வாசிக்கலாம். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
20-21 வாசிக்கலாம். அங்கே எலிசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஆமென். அதன் பிறகு எலிசா கொஞ்ச நாட்கள் பொறுத்து மரணம் அடைந்து விடுகிறார். எவ்வளவு 14 அற்புதங்களை செய்தவர். அவரை ரோடு ஓர்த்திருக்கிற, சாலை ஓர்த்திருக்கிற ஒரு குகையிலே அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அடக்கம் பண்ணி எலும்பு கூடு மட்டும் இருக்கிறது. அப்போது நாட்கள் கடந்து போயிருக்கிறது. அப்போ ஒரு படை அந்த வழியாக போயிருக்கும் பொழுது எதிரில் வேற ஒரு எதிரி நாட்டு படை தண்டு என்றால் படை. அந்த தண்டு வரும்பொழுது படையை பார்த்து இவர்கள் பயந்து, ஒருவன் வியாதியாக இருந்தான், மரித்து போனான். அந்த மரித்து போன அந்த இராணுவனை, அந்த சிப்பாயை எடுத்து அந்த கல்லறையில், ரோட்டு ஓர போட்ட முடியாது, அந்த கல்லறையில் கொண்டு போய் ஆத்திரத்தில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனாலும் எலிசாவின் அந்த எலும்பு கூடின் மேலே போய் இந்த மரித்தவனுடைய சரீரம் சடல் விழுந்த உடனே அவன் உயிர் பெற்று எழுந்து காலு ஊன்றி நின்றானான். என்ன அதிசயம்! அப்படி என்றால் எலிசாவின் எலும்புகளுக்குள்ளே கூட அந்த தேவனுடைய ஆவி, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி, அந்த உயிர் கொடுக்கிற வல்லமையின் ஆவி, தேவனுடைய ஆவி அந்த எலும்புக்குள்ளே கூட இன்னும் தங்கி இருக்கிறது. அதே போல கர்த்தரை விசுவாசித்து ஒருவேளை நீ நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவோமானால் நம்ம எலும்புக்குள்ளே அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய ஆவியானவர், அந்த கர்த்தருடைய ஜீவன், அந்த கர்த்தருடைய வல்லமே அந்த எலும்புக்குள்ளே, நம்முடைய எலும்புகளுக்குள்ளே நாம், அல்லது ஒருவேளை அந்த எலும்பு கூட எல்லாம் மக்கி மண்ணாய் போயிருந்தாலும் கூட அந்த மகிமை, அந்த வல்லமை அந்த எலும்புக்குள்ளே, அந்த குழிக்குள்ளே, அந்த பிரேத குழிக்குள்ளே இருக்கும். போய் இந்த மனுஷனுடைய செத்து போன பணம் எலிசாவினுடைய எலும்பு கூடு மேலே விழுந்த உடனே அவன் உயிரடைந்து காலூண்டி நின்றான் என்றால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எங்கு நடக்கும்? இஸ்ரவேல் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அற்புதங்கள் ஊழியக்காரர்கள் மூலமாய் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியக்காரர்களுக்குள்ளே அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அப்படி எலும்பு கூட இருக்கும்போது கூட எலும்பிலே தங்கியிருக்கிறது. வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம், வீடுகளிலே எலும்பு குறித்து எழுதும்போது நாம் செய்கிற ஒவ்வொரு பாவ காரியங்களும், கர்த்தருக்கு விரோதமான அக்கர்ம செயல்களும் எல்லாம் எலும்புக்குள்ளே தான் போய் தங்குகிறதாம். அதே எலும்பை கொண்டுதான் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். அந்த பாவம் நீங்கினோடனே இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தை, இயேசுவின் அந்த பரிசுத்த ஆவியான் வல்லமையை, கர்த்தருடைய வார்த்தை, வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனம், அந்த இயேசுவின் ரத்தம், அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும் பொழுது நம்முடைய எலும்புகளுக்குள்ளே எல்லாம் போய் அது பாய்ந்து நம்மை அப்படியே, அதனால தான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த எசேக்கியேலை கொண்டு போய் தேவன், அங்கே எலும்பு கூடுகள் நிறைய மைதான் சிதறி கிடக்கிறது. கர்த்தர் கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொல்கிறான், தேவரீர் அது உமக்கே தெரியும் என்று சொல்லி. அப்பொழுது எலும்புக்கூட்டை பார்த்து தீர்க்கதரிசன உரைன்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொன்றாய் சொல்லும் பொழுது சிதறி கிடக்கிற கால் எலும்பு, தலை எலும்பு, அங்கங்கே வெவ்வேறு கிடக்கிறதெல்லாம் அதனோடு அந்தந்த எலும்புகளோடு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டதான். அது மேல் நரம்பு வரும்படி சொல்லு, தீர்க்கதரிசனம் நரம்பு உண்டானது. அதன் பிறகு அதன் மேல் தோல் வரும்படி சொல்லு, அதன்படியே வந்தது. அப்புறமா தான் அதுக்குள்ளே ஜீவன் வரும்படி 4 திசைகள் காற்று கட்டளையில் சொல்லும் பொழுது சொல்கிறான், அது வந்து உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றது. எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய அந்த வல்லமை, அந்த ஜீவன் அடங்கியிருக்கிறது. எப்படி கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் அடங்கியிருக்கிறதோ அதே போல ஒருவன் பாவம் செய்து ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாதபடி அவன் மரித்து போவான். அவன் எலும்புக்குள்ளே பாவ காரியங்கள், சத்துருவனுடைய காரியங்கள் அப்படியே அடங்கியிருக்கும். ஆகையினால்தான் அந்த பெண் தைரியமாக சொல்கிறா, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் இவர் போவாரானால் அவர் இவருடைய
குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லி தன் எஜமானிடத்தில் இந்த பெண் விசுவாசத்தோடு தைரியத்தோடு சொல்கிறாள். ஒருவேளை நடக்காமல் போவனா அவன் அந்த நாகமான் வந்து சும்மா விடுவான். அந்த பெண்ணை ஒரே வெட்ட தலையை வெட்டியை போட்டுப்போம், என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்தினான்னு சொல்லிட்டு. அவள் மனைவி சொன்னது என்ன, அந்த பெண் மேலே அந்த அந்த நாச்சியாரன் தலைவி அவ்வளவு விசுவாசி. அவளுடைய நடக்கைகள், அவளுடைய செயல்கள், அவளுடைய தொழுகை, அவர்கள் தேவதை, அவர்கள் எஜமான் வணங்குற தெய்வத்தை ஆராதித்து செய்திருக்க மாட்டா. இவள் தனித்து சொல்லிட்டு இருப்பா, நான் தனியாக ஜபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இவளுடைய நடவடிக்கைகளை அவர்கள் பார்த்து இவள் சொல்வதெல்லாம் இவர்கள் இந்த பெண் மூலம் அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அதனால இவள் வார்த்தை அவர்கள் நம்புகிறார்கள். எப்படி எகிப்திலே போய் யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டில் போய் தங்கின உடனே, அதுக்கு முன்னாடி அவன் வீடு ஆஸ்வதிக்கப்படல. போத்திபார் இவனை இந்த அடிமை யோசேப்பை விலைக்கு வாங்கி தன் வீட்டில் வைத்த உடனே அவன் வீடு ஒவ்வொன்றாய் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாய் எகிப்து கடத்தில் அவன் அங்கிருந்து அவன் மேல் பழி சாட்டப்படுகிறது. அவன் சிறைசாலைக்கு மாற்றப்பட்ட சிறைசாலைக்காரனும் அது சிறைசாலை அதிகாரியும் அவனை அந்த சிறைசாலை அவனிடத்தில் ஒப்புவிக்கிறான். அவனிடத்தில் ஒப்புவித்த காரியங்கள் எல்லாம் அவன் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். எல்லாம் நன்மையாக நடக்கிறது. எப்பொழுது ராஜாவிடத்தில் போகிறான், ராஜாவிடத்தில் பாரு ஒவ்வொன்றா படிப்படியாக எப்படி ராஜாவிடத்தில் போனோடனே அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு அதிகாரம் பெறுகிறான். இப்பொழுது எகிப்து தேசம் முழுமைக்குவே அதிகாரியாக மாறிவிடுகிறான். ராஜா சொல்கிறான், இவனுடைய உத்தரவில்லாதபடி ஒருவனும் கையோ காலம் அசைக்கக்கூடாது கூட என்று சொல்லி ராஜா கட்டளையிடுகிறான். எப்படி பாருங்க, ஏன் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட்டது. அவனோடு தேவன் இருந்தபடியினாலே அவன் போத்திபார் வீட்டில் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆரம்பிக்கிறது. சிறைச்சாலைக்காரன் அதிகாரி வீடு ஆஸ்வதிக்கப்படுகிறது. அதன் பிறகு ராஜாவிடத்துக்கு போகிறான், ராஜாவின் அரண்மனை ஆஸ்வதிக்கப்படுகிறது. இப்படி எகிப்து தேசம் முழுமைக்காகவே யோசேப்பினால் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீ எங்கு போனாலும் எதை செய்தாலும் கர்த்தர் நம்மோடு உன்னோடு கண்டிப்பாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டேதான் இருக்கிறது. நமக்கு தெரியாமல் போகலாம். ஒரு வழி நீ நடக்கும் பொழுது, நீ பேசும் பொழுது, நீ வரும்போது, நீ உட்காரும் பொழுது, எதை செய்தாலும் கர்த்தர் உன்னோடு என்னோடு இருக்கிறார். சில வேளையில் கர்த்தர் வாய்க்காமல் போகலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்லுவார் அங்கே போகாத செய்யாத. ஆனால் சில மீறி நாம் செயல்படும் பொழுது அது நமக்கு வாய்க்காமல் வெற்றி கிடைக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தரோடு இணைந்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் எங்கு போனாலும் எது செய்தாலும் கர்த்தர் அவர்களோடு இருந்து அதை வெற்றி பெற செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் சிலது தோல்வி அடைகிறதா? நம்ம வழியில் நம் சொந்தமாக மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் இந்த பெண் எவ்வளவு தைரியமாக சொல்றா. யோசேப்பு எகிப்துக்கு போனான், அவனோடு கர்த்தர். அவன் எங்கே போனாலும் அவனோடு கர்த்தர் இருந்தபடினாலே ஆஸ்வதிக்கப்படுகிறான். ஒவ்வொரு வீடா போத்திபார் வீடு ஆஸ்வதிக்கப்படுகிறது. சிறைசாலைக்கு அந்த அதிகாரி அவன் இடத்துல போகிறான், அங்கே ஆஸ்வதிக்கப்படுகிறது. சிறைசாலை ஆஸ்வதிக்கப்படுகிறது. அப்படி அங்கிருந்து அவன் அரண்மனைக்கு போகிறான். அரண்மனையிலே ராஜாவின் அரண்மனை ஆஸ்வதிக்கப்படுகிறது. கடைசியில் எகிப்து தேசம் முழுமைக்குமே அவன் ஆஸ்வாதமாக மாறுகிறான். அவன் யோசேப்பு நம்மை போல அற்பமான மனிதன் தான். ஆனால் தேவன் அவன் அந்த யோசேப்பு எகிப்து ராஜா சொல்கிறான், இவன் வேறாவியை பெற்றவன் என்று. அல்லேலூயா. இவனை போல தேவாவை பெற்றவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறான், சாட்சி கொடுக்கிறான் ராஜா. பாபிலோனில் கூட அந்த நேபுகாத்நேச்சார் இவர்கள் தேவனே தேவன், தேவாவை பெற்றவர்கள் என்று சொல்கிறான். நம்ம மட்டமாக நினச்சிக்கிறோங்க. நாம் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரா, நாம் இது செய்தால் நடக்குமா? இல்லை. உனக்கு தேவை விசுவாசம்.
உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் ஓடுவோமானால் நீ எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எதை நீ வெளியே போனாலும் சரி, நீ உள்ளே இருந்தாலும் சரி, ஆஸ்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. யோசேப்பு குறித்து ஆதியாகமத்தில் சொல்றாரு கர்த்தர், அவன் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அவன் ஆஸ்வதிக்கப்பட்டானா. யோசேப்பு உபாகமத்தில் எழுதுறாரு, நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்ட. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக போகவே போகாது. ஆகினால இந்த பெண் ஒரு சிறு பெண், அற்பமான பெண்ணு தான். அவன் வீட்டு சாமானம் கழுவுற பெண்ணு, வீட்டை துடைக்கிற பெண்ணு. ஆனால் அவளுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவனோ பராக்கிரமசாலி, ஆனால் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். ஆனால் இது பெண்ணோ, அவன் வீட்டில் குஷ்டரோகி வீட்டில் வாழ்ந்தாலும் அவளுக்குள்ள பெரிய ஆண்டவர் குடியிருக்கிறார். ஆமேன். அவள் விசுவாச வார்த்தை பேசுகிறார். சமாரியாவில் இருக்கிற என் தீர்க்கதரிசனத்திலே என் ஆண்டவர் போவாரானால் நலமாயிருக்கும். அவர், அந்த தீர்க்கதரிசியானவர், இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை அந்த தலைவி, என் ஆட்சியார் நாகமான் மனைவி முழுவதுமாக இந்த பெண்ணை நம்பினாள், விசுவாசித்தாள். அது அப்படியே புருஷன் சொல்லும் பொழுது, அவன் அவ்வளவு எத்தனையோ யுத்தங்களை போய் ஜெயித்து காட்டினவன். அவன் அதை நம்பி இந்த பெண்ணை முதல்ல அந்த எஜமானி நம்புறா. அந்த எஜமானி சொன்னதை நாகமான் நம்புறான். இந்த பெண்ணு, ஏன்னா இந்த பெண்ணோட நடவடிக்கையெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. உத்தமும் உண்மையாயிரு நடக்கிற பெண்ணு. ஆகினால தேவன் நிச்சயமாக அந்த இஸ்ரவேல் தேவனை இடத்துல இருக்கிறார் என்று நம்பியிருப்பாங்க. அந்த ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான். அந்த ராஜாவும் மறுப்பு தெரிவிக்கல. அவனும் விசுவாசத்தோடு கடிதம் அனுப்புகிறான். அந்த கடிதம் வாங்கின இந்த இஸ்ரவேல் ராஜா நம்பாம போகிறான். பாரு எப்படி இருக்குதா. சொந்த ராஜா, இஸ்ரவேல் தேசத்து ராஜா லெட்டர் வாங்கி, சீரிய தேச லெட்டர் வாங்கி பார்த்து கிழிச்சு போடுறான். தன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான். ஓ, அவன் யுத்தத்துக்கு அவன் தயாராகிறான் போல் தெரியுது. இந்த காரணம் காட்டி எந்த மனுஷனாவது குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எலிசாவுக்கு தெரிகிறது. நீ ஏன் வஸ்திரத்தை கிழித்து கொள்ற, அவனை என்னிடத்தில் அனுப்பு. நான் சீக்கிரம் முடிக்கிற நேரமாவது. அவனை என்னிடத்தில் அனுப்பு. எலிசா சொல்லி அனுப்புகிறான். வாசிகள் அந்த வசனத்தை, 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க 6ஆம் அதிகாரத்திலாம் பார்த்துறீர்களானால், அதே இஸ்ரவேல் சீரியா தேசத்து ராஜா பெனாதத் அவன் இஸ்ரவேல் தேசத்து மேலே யுத்தத்துக்கு பிளான் பண்ணும்போது உடனே இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிஞ்ச போது அவன் அந்த இடத்துல அந்த படைகள் எல்லாம் விளைக்கிறான். அப்போ அவனுக்கு சீரியா தேச ராஜாவுக்கு கோவப்படுறான். நமக்குள்ளே யாரும் உளவாளி இருக்கிறான், ஆகையினால்தான் நாம் போடுற திட்டமெல்லாம் அவனுக்கு தெரிந்து போகிறது. அப்போ அதில் ஒரு இராணுவ வீரன் சொல்கிறான், அரசே, இங்கே உங்கள் பள்ளி அறையில் படுக்கறையில் நீ என்ன பேசுகிறாய் என்பது கூட இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி சொல்லிவிடுவான். நீ படுக்கறையில் பள்ளி அறையில் பேசுகிற விஷயம் கூட அவனுக்கு தெரிந்து போகும். அப்படி என்றால் அவனை விடவே கூடாது. அப்படி என்றால் அவனை போய் பிடித்து தான் ரதங்களின் குதிரை வீரர்களை அனுப்புகிறான். அப்போ தான் அந்த மலையை வந்து சுற்றி நிற்கிறாங்க. அதாவது 6ஆம் அதிகாரத்துக்கு அப்படிமா நீங்கள் வீட்டில் வாசித்துங்க. அப்பேற்பட்ட கிருபை வரங்களை பெற்ற எலிசா இருந்தார். தேவன் அவர்களோடு இருந்தார். அப்போ நாகமான் அங்கே போகிறான், எலிசா இடத்துல போகிறான். அவன் ரொம்ப ஏன்னா பெரிய
பெரிய தேசம் சீரியா தேசம். அந்த தீர்க்கதரிசி இறங்கி ஓடி வந்து என்னை உடம்பெல்லாம் எண்ணெய் பூசியில் தொட்டு தடவி கிடவி என்னை சுகமாக்கவன் அவன் நினைக்கிறான். அங்கே கீழே கூட வரல. அவனை போய் யோர்தானில் 7 தரம் குளிக்க சொல்லு போ. முகத்தை கூட பார்க்கலாம் அவன் வெளியே வந்து. பாரு என்ன சொல்கிறான். 9ஆம் வசனத்தில் படிக்கலாம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். ஓ, பெரிய ராஜாவினுடைய பெரிய தேசத்து படைத்தலைவன் வந்திருக்கிறான் நாகமான். நாகமான எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் நாகமான் அவனை வந்து பார்க்க கூட இல்லை. ஏன்னா அவனுக்கு இன்னும் அந்த படைத்த தலைவன்ன்றது பெருமை, அந்த கர்வம் அவனுக்குள்ள இருக்கிறது. அதனால்தான் இவன் என்ன பண்ண, அவனை வந்து கூட பார்க்கல. நாகமன் ஆள் அனுப்புகிறான், போய் அவனை வந்திருக்கிற அந்த சேனாதிபதியை போய் யோர்தானில் 7 தரம் முழுகி சொல்லு. அவனை பார்த்து சொல்லினா கூட பரவாயில்ல, அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். அவனை பார்க்காத ஆள் அனுப்பி சொன்னால் ஒரு பெரிய தேசத்து படைத்தலைவன் சேனாதிபதி வந்து அவன் வாசப்படியில் வீட்டு வாசப்படியில் நிற்கும்போது போய் 7 தரம் போய் குளிக்க சொல்லப்பா அவனை. அவ்வளோதான். இவன் எலிசா எப்படிக்கிறான்னு கூட முகத்தை காட்டல. இவன் பெரிய படையோடு வந்திருக்கிறான், எப்படி இருக்கும்? கோபம் வந்துச்சு இவனுக்கு. அப்படி சொல்ல போகிறான் பாரு. 11. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இவன் சொல்றான் பாரு, அந்த நான் போய் நின்ன உடனே அந்த தீர்க்கதரிசி இறங்கி வந்து தன் தேவனை தொழுது கொண்டு தன் கையினால் என்னை சரீரத்தை தடவி சுகமக்கமான என்று நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். இவன் கோவம் வந்துச்சு. அவன் என்னை வந்து பார்க்க கூட இல்லை, என்னை ஒரு வார்த்தை சொல்லக்கூட இல்லை, என்கிட்ட எதிர்க்க பேசலை. நான் நினைத்திருந்தேன் அவன் இறங்கி வந்து தன் தேவனை தொழுது கொண்டு என்னுடைய சரீரத்தை தொட்டு தடவி என்னை சுகமாக்கவான்னு இருந்துன்னு சொன்னால் இவன் இப்படி சொல்கிறானே, இந்த யோர்தான் நதியில் காட்டில் எங்கள் நாட்டில் ஓடுற நதி பார்ப்பனாவும் ஆர்ப்பாவும் ரொம்ப சுத்தமான தண்ணியாச்சு, போடா வாங்கடா போகலான்னு கோபமாக திரும்பி போகிறான். எலிசா வந்து ஏன் எலிசா வந்து தான் பேசிருக்கூடாதா? இவனுக்குள்ள இன்னும் பெருமை இருக்கிறது. நான் பெரிய தேசத்து படைத்தலைவன், நான் பராக்கிரமசாலின் வேதம் சொல்லுதே, அந்த பெருமை இவனுக்குள்ளே இருக்கிறது. இந்த பெருமை மாற வேண்டும், இந்த பெருமை அடங்கினாதான் இவன் சுகமாகணுன்றதுனால தான் போய் அவனை யோர்தானில் குளிக்க சொல்லுன்னு சொல்லிடுறாரு. இவன் அதை கேட்டு ரொம்ப இன்னும் கோபம் உடைஞ்சிட்டான், திரும்பிடுறான் கூட்டுன்னு. ஆனால் அவங்க கூட இருக்கிற வேலைக்காரங்க ரொம்ப கர்த்தருக்கு பயந்தவங்களாக இருப்பாங்க. தேவ ஆவியானவர் தான் அவர்களுக்குள்ளே யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிறார், தூண்டுதல் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறார் அதில் ஒருத்தன்? வாசிக்கலாமா? 13ஆம் வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மிடையே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அவனுங்க வந்து பாரு கிட்ட இறங்கி வந்துட்டு அந்த படை தளபதி கிட்ட சொல்கிறானுங்க, என் ஆண்டவனே, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை ஏதாவது செய்ய சொல்லியிருந்தா நீ செய்வீர் அல்லவா? ரொம்ப கஷ்டமான காரியத்தை உனக்கு செய்ய சொல்லியிருந்தா நீ செய்வீர் அல்லவா? யோர்தான் நதியில் இப்போ ஸ்நானம் பண்ணுன்றது என்ன பெரிய வேலையா, பெரிய காரியமா? அது செய்யலாம் அல்லவா? அப்படி என்று எவ்வளோ பெரிய படைத்தலைவனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரபு மந்திரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரன் அறிவு ஞானம் பெற்றவனாக இருந்தாலும், ஒரு அற்ப வேலைக்காரன் மூலமாக கர்த்தர் பேசுவார்.
இவனை வந்து தகப்பனே அவன் ஸ்நானம் பண்ணுன்னு தானே சொல்ல சொன்னார். பெரிய காரியம் ஏதாவது செய்ய சொல்லியிருந்தா செய்து தானே இருப்பு. ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே, பண்ண வேண்டியது தானே அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரர்களே அவனுக்கு சொல்லும் பொழுது, ஆலோசனை சொல்லும் பொழுது, வேதம் சொல்லுது அநேகர் ஆலோசனைக்காரர் இருந்தால் சுகம் உண்டாகுமா. ஆமேன். அநேகர் ஆலோசனைக்காரர் இருந்தால் சுகம் உண்டாகுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே ஆலோசனை தள்ளிவிடக்கூடாது. இப்போ 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 14 தேவன் அப்படியே அந்த வேலைக்காரர் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்தான். அது தேவனுடைய மனுஷன் அல்ல, தேவனே சொன்னது என்று அவன் உள்ளத்திலே இடம் பிடித்து வேலைக்காரர்கள் சொன்ன உடனே யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பண்ணுறாங்க. விளக்கு எரியறதுக்கு அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றிட்டு திரி கொளுத்தி வைக்கிறாங்க. அது அப்படியே திரி எரிஞ்சிட்டே வரும்போது அது பக்கத்தில் சின்ன ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, அது தூண்டுகோல். அது அப்படியே அந்த திரியை தள்ளனா மறுபடியும் நல்ல பிரகாசம் அடையும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்களுக்கு நல்ல மனைவியும் நல்ல புருஷனும் பிள்ளைகளையும் கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா? சில நேரத்தில் சில வேளையிலே ஆலோசனை சொல்வதற்கு ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கலாம். இந்த வேலைக்காரர் தான் சொன்னாங்க, தகப்பனே ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு பெரிய காரியமா, பண்ண வேண்டியது தானே. உடனே அவன் கீழ்ப்படிந்தான், அந்த வார்த்தைக்கு அவன் ஒப்புக்கொண்டு கீழ்ப்படிந்து தன் பெருமை அங்கே போய்விட்டது. வேலைக்காரர்கள் சொன்னதை கேட்டு அவனுடைய அகங்காரம், அந்த கோபம், அந்த உக்கிரகமெல்லாம் அடங்கி போனது. இப்பொழுது அப்படி தண்ணியில் இறங்குறான். நாமும் கூட ஒவ்வொரு ஊழியக்காரர்களோ அல்லது ஜெபிக்கிறவர்களோ அல்லது தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே அப்படியே செய்கிறப்பா, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. ஏவுதல் வந்தால் சரி, எதோ கர்த்தர் ஏவுதல் பண்ணுறார் அப்படி செய்யலாம், அங்கே போகலாம், இது இப்படி நடக்கலாம் என்று நீ தீர்மானம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்க ஆரம்பிக்கும் போது, தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி அவன் நடந்தானாம். தேவ மனுஷர்கள் சொல்கிற, தேவ ஊழியக்காரர்கள் சொல்கிற, தேவனுடைய சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படி நீ நடப்பாயானால், நீ கீழ்ப்படிவாயானால் உனக்கு சுகம் கிடைப்பது நிச்சயம். உன் காரியங்கள் வாய்ப்பது நிச்சயம். நீ நினைப்பது, நீ நடப்பது, நீ கேட்பது கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். இறங்கி ஸ்நானம் பண்ண வேண்டியது தானே. கர்த்தர் ஒரு சுலபமான காரியத்தை உனக்கு சொல்லுவார். அது உனக்கு அற்பமா தெரியும் இல்லை. அப்படி அவன் தன் வேலைக்கார் சொன்ன பிரகாரமாக யோர்தான் நதியில் இறங்கி 7 தரம் முழுகி எழுந்தான். 7வது தரம் அவன் பார்க்கும்போது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அருமையாக அந்த குஷ்டரோகம் நீங்கி மாறிவிட்டதாம். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி, தேவ ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தையின்படி, புதிய ஏற்பாட்டில் ராவெல்லாம் மீன் பிடித்து வந்து கரையிலே வலையில் அழைத்து கொண்டிருக்கிற பேதுருவிடத்திலே கர்த்தர் பேச்சு கொடுத்து சொல்கிறார், ஆழத்தை தள்ளி கொண்டு போய் மீன் பிடி என்றார். அவன் சொல்கிறான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஐயரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்ற லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் பேதுரு பேசுகிறார்கள். அப்படி கர்த்தர் சொல்கிறார், ஆகிலும் போய் ஆழத்தை தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை வலதுபுறமாய் போடு என்றார். அவன் சொல்கிறான், ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல ஐயரே, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று அவன் சொல்லி வலை போட்ட பிறகு இழுக்க விடாதபடி திரளான மீன்கள், இவன் படகு நிறைந்தது மட்டுமல்ல, தன் கூட்டாளிகள் யோவான், யாக்கோபு தோறு பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டான். அந்த படகு நிரம்பி வழிகிறது. அப்பேற்பட்ட மீன் கிடைத்தது. ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அவன் வார்த்தையின்படி நீ நான் நடப்போமானால், அவன் வார்த்தையின்படி நீ நான் வாழ்க்கையிலே செயல்படுவோமானால், ஜெபிப்போமானால், துதிப்போமானால், அவர் சொல்கிறபடி நம்முடைய வேலையை செய்வோமானால், கர்த்தர் நீ நினைப்பதை காட்டில் அதிகமாய் ஆஸ்வதிக்கிறவர். அல்லேலூயா. இந்த சிறு பெண், இந்த நாகமான் குஷ்டரோகமே நீங்குவதற்கு ஒரே ஒரு மூலக்காரனும் சமாரியா தேசத்து, இஸ்ரவேல் தேசத்து அந்த சிறு பெண். அவளுக்கு இருந்த தைரியம், அவளுக்கு இருந்த விசுவாசம், அவள் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய ஊழியக்கார் தீர்க்கதரிசிகளை குறித்து அவள் சொன்ன வார்த்தை, அவரிடத்தில் போவாரானால் இவர் குஷ்டரோகம்
நீக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாருக்கு சொல்ல போகிறாய்? இயேசுவை தேடி வருவாயானால், இயேசுவிடத்திலே வருவோமானால், நீங்கள் வருவீர்களானால், நீங்கள் நினைத்தது, நீங்கள் கேட்டது அவரால் கொடுக்க கூடும். சொல்ல முடியுமா உன்னால் தைரியமா? உனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஜெபிப்போமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் முதல்ல உனக்கு வரட்டும். எந்த நிலைமையில் அந்நிய தேசத்தில் இருக்கிற அந்த பெண்ணு தாய் தகப்பனை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, ஆனால் தைரியமாக தேவன் மேல் வைத்திருந்த இந்த விசுவாசத்தோடு பேசுகிறாள். தன் எஜமான் எடுத்து சொல்கிறார், அம்மா, நம்முடைய எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கு. முதல் வார்த்தை, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இரண்டாவது வார்த்தை, அவளும் நம்பினாள். அது புருஷனுக்கு சொன்னாள், அவனும் நம்பினான். ராஜாவுக்கு சொல்கிறான், அவனும் நம்பி லெட்டர் கடிதம் கொடுக்கிறான். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ராஜாவே நம்பவில்லை. எலியாவிடத்தில் வருகிறான். எலியா இறங்கி வந்து தன்னை தொட்டு சுகமாக்குவான் நினைத்தான். ஆனால் அவன் போய் யோர்தானில் முழுகன்னு சொல்ற, அதை கோபமாகி போகிறது அவனுக்கு, என்னை மதிக்கவில்லை என்று. ஆனால் வேலைக்காரர்கள் சொல்லும் பொழுது, சிம்பிள் தானே, சுலபமான வழி தானே, போய் முழுக வேண்டியதானே. அவன் கீழ்ப்படுகிறான். தேவனுடைய மனுஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ செய்வாயானால் எந்த ஒரு காரியமும் அது உனக்கு பலிக்கும், அது உனக்கு நடக்கும், அது உனக்கு வாய்க்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். தம்பி இஸ்ரவேல் ஜெபிக்கிட்டோம். ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ 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 ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೆ ಸ್ತೋತ್ರ. ಹಾಲಲೂಯ ಹಾಲಲೂಯ ಹಾಲಲೂಯ. ಓ ರಿಖ ರಬ ರಬರ ಶಂದ ರಿಖ ರಮನ ದೂಡ ರಖದಡ ರಬಲ ಬಕ್ಕ ರಬ ರಬ ರಬ. ಓ ರಿಫೆ ಬೇವಾಮನ ಶಂದು ರಿಖ ನಮರ ದೂಡ ರಖದಡನ ಬರಕ್ಕ ರಬ. ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ರಾಜ, ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನಮ್ಮ ಸ್ವರ್ಗೀಯಾದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬರುತ್ತೀವಿ ರಾಜ. ಅಪ್ಪ ಕರ್ತನೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲೂ ಕರ್ತಾವೆ ನಿಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಕೂತಿ ಕರ್ತಾವೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಕೊಟ್ಟಂತ ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹೌದು ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ, ಈ ವೇಳೆಯಲ್ಲಪ್ಪ ದೇವದಾಸರ ಮುಖಾಂತರ ನೀವು ಮಾತನಾಡಿದ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಈ ದಿನದಲ್ಲಪ್ಪ ವಿಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ವಿಧೇಯತೆ ಆಗುವಂಥ ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹೌದು ಕರ್ತನೆ, ಅಪ್ಪ ಮಗಳು ಕರ್ತನೆ, ಚಿಕ್ಕ ಮಗಳು ಕರ್ತನೆ, ಅಪ್ಪ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದಂಥ ಧೈರ್ಯವು ಬಲವು ಕರ್ತನೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದಂಥ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಧೈರ್ಯವುಳ್ಳ ಮಗಳಾಗಿ ನೀವು ಬದಲಾಯಿಸಿದಂತೆ ಕರ್ತನೆ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕರ್ತನ ಮಗಳಾಗಿ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಹೇಳುವಂತೆ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ನಾಮವ ಸುವಾರ್ತೆಗಳು ಹೇಳುವಂತೆ ಕರ್ತನೆ, ಎಲ್ಲ ಜಾಗಗಳು ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ನಾಮ ಹೇಳುವ ಬಲವು ಅಭಿಷೇಕವು ಕರ್ತನೆ, ಧೈರ್ಯವು ಕರ್ತನೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಕೊಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತನಪ್ಪ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಧೇಯತೆ ಆಗುವಂಥ ಕರ್ತನೆ ಆ ರಾಜನ ಚಿಕ್ಕ ಮಗಳ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಕರ್ತನೆ ವಿಧೇಯತನಾಗಿದ್ದು ಕರ್ತನೆ ಅದೇ ಪ್ರಕಾರ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಆ ಮಗನು ನಡೆದುಕೊಂಡು ಆ ಮಗನಿಗೆ ಸುಖವಾಗಿದ್ದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತನೆ, ಮೊದಲಾಗಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕೇಳ್ಪಡೆಯುವಂತೆ ಕರ್ತಾವೆ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯತರಾಗಿ ಕರ್ತನೆ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತೆ ಅಪ್ಪ ನಮಗೆ ಕೃಪೆ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ದೇವದಾಸಗಳಿಗೆ ಕರ್ತಾವೆ ವಿಧೇಯತರಾಗುವಂತೆ ಕರ್ತಾವೆ, ಹೇಳುವಂಥ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ವಿಧೇಯತರಾಗುವಂತೆ ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತನಪ್ಪ, ನೀವು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ, ನನ್ನ ಆಳು ಸುಖವಾಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯದ ನೋಡುವಾಗ ಸ್ವಾಮಿ ಆತನು ಅಪ್ಪ ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕೀಳ್ಪಡಿದಾಗ ಸ್ವಾಮಿ ಆತನು ಆಳನು ಸುಖವಾದನು ಕರ್ತನ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಪ್ಪ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕೀಳ್ಪಡಿದು ನಡೆಯುವಾಗ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದೆ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತನೆ, ಕೇಳುವಂಥ ಈ ವಾಕ್ಯವು ಕೇಳುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕೀಳ್ಪಡಿದು ಕರ್ತನೆ ವಿಧೇಯತನಾಗಿದ್ದು ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತೆ ನೀನು ಕೃಪೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಪ್ಪ. ಅವರು ವಿಧೇಯತರಾಗುವಾಗ ಸ್ವಾಮಿ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಕವನ್ನು ಕರ್ತನೆ ನೀವೇಳು ಉಂಟು ಮಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಸ್ವಾಮಿ. ನೀವು ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದ ಈ ವಾರದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಅರ್ಪಣಿಸ್ತೀಯಪ್ಪ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿಯು ಘನವು ಮಗಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಕರ್ತನೆ ನಜರೇತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಿಂದ ಅತಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಬಿಡುತ್ತೀವಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.